120 பிளான்ஸ் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கிறோம். ஒரு 20 சுசுகி ஸ்டோன்ஸ் அதுவும் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறோம். பொன்சாய் வளர்க்குறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஒன்று சின்ன சின்ன வியாதிகள்லாம் வரதில்லை. சின்ன பசங்களுக்கு ஸ்கூல் சில்ட்ரனுக்கெல்லாம் இமேஜினேஷன் நிறைய வரும். போதி ட்ரீ 30 வருஷமாக இருக்கக்கூடிய போதி ட்ரீ ஒன்று வச்சுருக்கோம். போதி நார்த் இந்தியாவில் தான் இருக்கும். புத்தருக்கு ஞானோதயம் அந்த மரத்துக்கு அடியில் இருந்து தான் வந்தது. இது சவுத் இந்தியாவில் இந்த மரங்களே கிடையாது. அது ஒரு ரேர் செடி இருக்குது. தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். ஜப்பான்லேருந்து உருவான ஒரு அழகான கலை தான் போன்சாய். அதாவது பெரிய மரங்களை ட்ரெயின் பண்ணி மினியேச்சர் ட்ரீயா சின்ன குடுவைகளில் வளர்க்குறது தான் இந்த போன்சாய் கலையோட சிறப்பம்சம். நீங்கள் பார்க்குற இந்த அழகான மினியேச்சர் போன்சாய் மரங்களை நம்ம சென்னை தேனாம்பேட்டையில் இண்டோ ஜப்பான் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி சார்பாக இந்த எக்ஸிபிஷனில் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இங்கே 120க்கும் மேற்பட்ட வெரைட்டியான மரங்கள் டிஸ்பிளேக்கு வச்சுருக்காங்க. அது போக சியூசிக்கின்னு சொல்லப்படுற இயற்கையாகவே டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் உருவான கற்களையும் கலெக்ட் பண்ணி டிஸ்பிளேக்கு வச்சுருக்காங்க. வணக்கம், என்னுடைய பெயர் சிவாஜி. நான் சென்னையில் ஒரு பொன்சாய் ஆர்டிஸ்ட்டு. ரொம்ப வருஷமாக பொன்சாய் வளர்த்துட்ருக்கிறேன். சென்னையில் இண்டோ ஜாப்பனீஸ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியில் ஒரு பொன்சாய் எக்ஸிபிஷன் வைக்கணும்னு கேட்டாங்க. அதுக்காக பொன்சாய் பிளான்ஸு நிறைய கொண்டு வச்சுருக்கிறோம். 120 பிளான்ஸ் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கிறோம். ஒரு 20 சுசுகி ஸ்டோன்ஸ் அதுவும் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறோம். இது 2 நாளைக்கு இருக்கும். 11ஆம் தேதி 12ஆம் தேதி வரைக்கும் எக்ஸிபிஷன் நிறைய இருக்குது. எக்ஸிபிஷனோடு சேர்ந்து 2 நாள் பொன்சாய் டெமான்ஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணுறோம். பொன்சாய் கிளாஸ் நடத்தல. பொன்சாய் எப்படி ஒரு ரா பிளான்லேருந்து பொன்சாயை மாற்றுறது அப்படின்னு சொல்லி 2 நாளும் டெமான்ஸ்ட்ரேஷன் இருக்குது பப்ளிக்கு. அதுக்கு காசெல்லாம் கிடையாது, ஃப்ரீயாகவே பண்ணுறோம். பொன்சாய் ஒரு நல்ல கலை. இது எல்லாருமே பண்ணலாம். சாதாரணமாக எல்லா மனுஷனுக்குமே ஒரு ஹாபி அவசியம். ஹாபி இல்லைன்னா மனுஷன் மனுஷனாக இருக்க முடியாது. எல்லா ஹாபிலையும் நல்ல ஒரு ஹாபி பொன்சாய். இது உயிரோடு உள்ள மரத்தில் பண்ணுறதுனால என்றைக்குமே முடிவடையாது. இந்த பொன்சாய் மரம் வளர்ந்துக்கிட்டே இருக்கனால எப்போவுமே அட்டென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். மற்ற ஆர்ட்டு ஸ்கல்ப்சர் மாதிரி ஒரு ஃபினிஷ்டு பொன்சாய்னு எப்போவுமே கிடையாது. எப்போவுமே அன்ஃபினிஷ்டாக தான் இருக்கும். அதனால் இதை எப்பவுமே வளர்த்துக்கிட்டே இருக்கணும். அது கேர் பண்ணாமல் இருக்கவே முடியாது பொன்சாய் ஆர்டிஸ்ட்டு. அதனால் இட்ஸ் எ பெர்மனண்ட் ஆர்ட். இட் கேன் பி ஏ ஹாபி. ஒரு பிஸ்னஸாகவும் பண்ணலாம், ஹாபியாகவும் பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். பொன்சாய் வளர்க்குறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஒன்று சின்ன சின்ன வியாதிகள்லாம் வரதில்லை. அடுத்தது சின்ன பசங்களுக்கு ஸ்கூல் சில்ட்ரனுக்கெல்லாம் இமேஜினேஷன் நிறைய வரும். அடுத்தது பொன்சாய் நிறைய கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தியாக வேணும் பொன்சாய் பண்ணுறதுக்கு. இந்த கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஜாப்பனீஸ் பீப்புள் இதை ஒரு ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் மெடிடேஷன் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. அப்படி தான் கன்சிடர் பண்ணிகிட்ருக்கோம். பொன்சாய் லேர்ன் பண்ணுறதுக்கு டைமே கிடையாது. வயசானவங்க கூட ஸ்டில் ஐ ஆம் ஏ ஸ்டூடெண்ட் ஆஃப் பொன்சாய். நான் ஒரு 50-60 வருஷமாக பண்ணிட்டுருக்கேன். இருந்தால் கூட ஃபுல்லாகவே லேர்ன் பண்ணல. ஐ ஆம் லேர்னிங் ஃப்ரம் ஈவன் தி பிகினர்ஸ். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செடியிலிருந்தும் பொன்சாயை கற்றுக்கிட வேண்டிய மாதிரி சூழ்நிலை வரும். ஒவ்வொரு மரமும் எல்லா மரமும் ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொரு மரங்களும் ஒரே மாதிரி வேறு வேறு வித்தியாசமாக இருக்கனால ஒவ்வொரு மரத்துலேருந்தும் நம்ம பொன்சாயை கற்றுக்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஒரு பெரிய மரத்தை ஒரு தொட்டியில் சின்னதாக வளர்க்கக்கூடியது தான் பொன்சாய். பொன்சாய்க்குன்னு தனியாக ஷேப் இருக்குது, நிறைய ஸ்டைல்ஸ் இருக்குது. ஒரு 5 விதமான ஹைட் இருக்குது. ஒரு 2.5 இன்ச்சில் வரக்கூடியது பேபி பொன்சாய். ஒரு 5 இன்ச்சில் 6 இன்ச்சில் வளர்க்கக்கூடியது மாமி பொன்சாய்ன்னு சொல்கிறோம் ஜப்பனீஸில். அடுத்தது 12 இன்ச்சு, 6 இன்ச்சிலேருந்து 12 இன்ச்சு வரைக்கும் வர்றது ஸ்மால் பொன்சாய். 12 இன்ச்சிலேருந்து 2 அடி வரைக்கும் மீடியம் பொன்சாய். 2 அடியிலேருந்து 1 மீட்டர் 3 அடி 3.25 அடி வரைக்கும் வருவது லார்ஜ் பொன்சாய், பெரிய பொன்சாய். இந்த மாதிரி 5 ஹைட்டு வளர்க்கலாம். அதே மாதிரி ஷேப் நிறைய ஷேப் இருக்குது. ஃபார்மல் அப்ரைட், இன்ஃபார்மல் அப்ரைட், ஸ்லாண்டிங், கேஸ்கேடு, செமி கேஸ்கேடு அண்ட் லிட்ராட்டி 6 பேசிக் ஷேப் இருக்குது.
இது இல்லாமல் நிறைய ஷேப்புகள் வரும். ஒவ்வொரு ஷேப்பும் அதே மரத்தில் நேச்சரில் இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணுறது தான் பொன்சாய். இங்கே வந்து ஒரு 120 மரம் வச்சுருக்கோம். இதில் யூனிக்காக இருக்கிறது போதி ட்ரீ. 30 வருஷமாக இருக்கக்கூடிய போதி ட்ரீ ஒன்று வச்சுருக்கோம். போதி வந்து நார்த் இந்தியாவில் தான் இருக்கும். புத்தருக்கு ஞானோதயம் வந்து அந்த மரத்துக்கு அடியில் இருந்து தான் வந்தது. இது சவுத் இந்தியாவில் இந்த மரங்களே கிடையாது. அது ஒரு ரேர் செடி இருக்குது. அடுத்தது கொக்கோலோபா ஒன்று வச்சுருக்கிறோம். இது வந்து பிரேம்னான்னு ஒரு சின்ன செடி. என்னுடைய இலை பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். பட் என்னுடைய ஒரிஜினல் இலை ஒரு வெத்திலையுடைய இலைக்கு சைஸில் இருக்கும். இதை சின்னதாக வெட்டிக்கிட்டே வர்றதுனால இந்த இலை வந்து சின்னதாக வருது. உலகத்திலே சின்னதாக ரெடியூஸ் பண்ணக்கூடிய செடி வந்து இதுதான். இது வந்து இந்தோனேஷியா, மலேசியா அண்டு பிலிப்பைன்ஸில் உள்ள நேட்டிவ் ஆஃப் தட் கண்ட்ரி இங்கே வந்து வளர்க்குறோம். இது ஒரு யூனிக் செடி. இது இந்த மரத்தினுடைய ஏஜ் 42 வருஷம் ஆகுது. 1983 ஒய்ஃப் ஒரு சின்ன செடியாக ஆஃபீஸ் ஜன்னல்லேருந்து கொண்டு வந்து கொடுத்தது. இதை நான் 42 வருஷமாக இந்த ஷேப்பில் வச்சிட்ருக்கேன். இந்த ஷேப்புக்கு பேர் லிட்டராட்டி அப்படின்னு பேர். லிட்டராட்டியில் பொன்சாயினுடைய 6 பேசிக் ஷேப்பில் லிட்டராட்டின்னு ஒரு ஷேப்பு. இது 5 ஷேப்லேயும் வராத ஒரு ஷேப் இது. வணக்கம் எல்லாருக்குமே. நான் இன்னைக்கு இண்டோ ஜப்பான் சேம்பர் ஆஃப் காமர்ஸில் நடக்கிற பொன்சாய் எக்ஸிபிஷனுக்கு வந்திருக்கேன். இந்த எக்ஸிபிஷனில் எனக்கு வந்து நிறைய பொன்சாயோடைய ஸ்டைல்ஸ், நிறைய வெரைட்டி ஆஃப் பொன்சாய்ஸ், நிறைய பிளான்ட் வெரைட்டிஸ் எல்லாமே பார்க்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிருக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு சென்னையில் வந்து ரொம்ப ரெகுலராக என்னால் பார்க்க முடியல. நான் ஒரு பொன்சாய் லவ்வராக வந்து எனக்கு இங்கே இருக்கிற பிளான்ட் வெரைட்டி எல்லாமே பார்க்குறதுக்கான ஒரு ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டின்னு ஃபீல் ஆகுது. அண்ட் எனக்கு இதிலேருந்து என்னுடைய டேக்அவே மாதிரி சொல்லணுன்னா, எனக்கு இந்த லிஸ்ட் ஆஃப் பிளான்ஸ் எல்லா வெரைட்டியுமே பார்க்குறதுக்கு ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் ஹோல்டர் எல்லாருமே வந்து பார்க்கலாம். பிகாஸ் இட் இஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீ ஃபார் யார் வந்து பார்த்தாலுமே. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி தயவு செஞ்சு எல்லோரும் வந்து பாருங்கள். அண்ட் உங்களுக்கான அந்த ஐ கேச்சிங் மொமெண்ட்டாக ஒரு பிளான்ட்டை ரசிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக இதை எடுத்துக்கிட்டு நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை உங்களுக்கு கிராப் பண்ண பிளேஸ் ஹோல்டர் இது. ஸோ ப்ளீஸ் டூ கம் அண்ட் என்ஜாய் திஸ் எக்ஸிபிஷன். இந்த எக்ஸிபிஷன் ஏப்ரல் 11, 12 நடக்குது. எல்லாரும் வந்து இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள்.